சொற்பதம் கடந்த அற்புதம் நிறைந்த கற்பக களிரே கணபதியே போற்றி போற்றி. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம். இன்றைய தினம் திருத்தணிகையில் வீற்றிருக்கக்கூடிய ஆபத் சகாய விநாயகரை தரிசனம் செய்ய இருக்கிறோம். திருத்தணிகை திருத்தலமானது சிறப்பு வாய்ந்த திருத்தலம். சூரசம்ஹாரம் நிறைவு பெற்ற பிறகு தன்னுடைய கோபமானது தீர்வதற்கு முருகப்பெருமான் இந்த திருத்தலத்திற்கு தான் வந்தார். அதனால் திருத்தணிகை என்கின்ற பெயரானது இந்த திருத்தலத்திற்கு ஏற்பட்டது. சூரசம்ஹாரம் எல்லா முருக திருத்தலங்களிலும் சிறப்பாக நடைபெற்றாலும் கூட இந்த திருத்தலத்தில் சூரசம்ஹார நிகழ்வானது நடைபெறாது. விநாயக பெருமானுக்கு ஐங்கரன் என்கின்ற பெயரும் உண்டு. 5 கரங்கள் கொண்டவன் இல்லையா? அந்த 5 கரங்களில் ஒரு கரத்தில் தனக்கு தேவையான உணவான மோதகத்தை ஏந்தியிருப்பார். மற்றொரு கரத்தில் தேவர்களை காக்க வேண்டி படைக்கலனாக இருக்கக்கூடிய தந்தத்தை ஏந்தியிருப்பார். மற்றொரு கரத்தில் தன்னுடைய தாய் தந்தையரை வழிபட வேண்டி நீர் கலசத்தை ஏந்தியிருப்பார். 3 கரங்கள் இருக்கா? அடுத்து இன்னும் 2 கரங்கள். அந்த 2 கரங்களில் பாச அங்குசத்தை ஏந்தியிருப்பார். ஒவ்வொருவரையும் தன்னை காப்பதற்காக, தேவர்களை காப்பதற்காக, தாய் தந்தையரை காப்பதற்காக ஒவ்வொரு கரங்களை பயன்படுத்திய விநாயக பெருமான் பக்தர்களாகிய நம்மை காப்பதற்காக மட்டும் பாச அங்குசம் ஏந்திய 2 கரங்களை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் நம்மீது எவ்வளவு அன்பு அவருக்கு இல்லையா? விநாயக பெருமானை வணங்குகின்ற அனைவருக்கும் நிச்சயம் வாழ்வில் அவர் ஏற்றத்தை தருவார். அதற்காக நமக்காக 2 கரங்களோடு அவர் காத்திருக்கிறார். இப்போ இந்த திருத்தணிகை தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆபத் சகாய விநாயகர் ஆபத்தில் உதவி புரியக்கூடிய விநாயகராக இருக்கிறார். திருமாலுக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என 2 பெண் குழந்தைகள். இருவருக்கும் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. முருகப்பெருமானை நோக்கி தவம் இருக்கிறார்கள். இப்போ முருகப்பெருமான் அங்கு எழுந்தருளுகிறார். அமிர்தவள்ளியை இந்திரனான தேவேந்திரனுக்கு மகளாக பிறக்கும்படியும், சுந்தரவள்ளியை பூலோகத்தில் ஒரு சிவபக்தனுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டியும் வரம் கொடுத்து விடுகிறார். இப்போ அமிர்தவள்ளி தேவேந்திரனுக்கு மகளா பிறக்கிறாளா? தேவசேனா என்கின்ற பெயரோடு வளர்க்கப்படுகிறாள். வெள்ளை யானை வளர்ப்பதால் தெய்வ யானை என்கின்ற பெயரும் அவளுக்கு உண்டு. இந்த சுந்தரவள்ளி பூலோகத்தில் சிவபக்தனான ஒருவருக்கு மகளாக பிறக்கணும். சாபத்தின் காரணமாக திருமால் ஒரு முனிவராக அவதாரம் செய்ய அந்த இடத்துல மகாலட்சுமி ஒரு பெண்மானாக அவதாரம் செய்கிறாள். இப்போ திருமால் அந்த பெண்மானை பார்க்கிறார். திருமாலாக அவதாரம் எடுத்த அந்த முனிவர் பெண்மானை பார்க்கிறார். அந்த பெண்மானின் மீது ஆசை கொள்கிறார். அதனால் அந்த பெண்மானின் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகிறது. குழந்தை பிறக்கிறது. பிறந்த அந்த குழந்தையானது மானினுடைய உருவத்தை போல இல்லாமல் ஒரு மனித உருவத்தில் இருப்பதால் அப்படியே அங்கிருக்கின்ற ஒரு குழியில் விட்டுவிட்டு சென்று விடுகிறது. வள்ளிக்கிழங்கு எடுக்கக்கூடிய குழி அது. அந்த குழியில் போட்டுவிட்டு அந்த மான் சென்று விடுகிறது. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேடர் தலைவன் வருகிறான். வந்த அவன் அந்த குழியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையை பார்த்துவிட்டு, அடடா, பெண் குழந்தை எனக்கு இல்லையே, நீண்ட நாட்களாக பெண் குழந்தை வேண்டி தவம் இருக்கிறேனே, இறைவனே கொடுத்த குழந்தையாகத்தான் இது இருக்கும் என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்து சென்று வளர்க்கிறார்கள். இப்போ வள்ளிக்கிழங்கு எடுக்கக்கூடிய அந்த குழியிலிருந்து கிடைத்ததால் வள்ளி என்கின்ற பெயரை வைத்து அந்த குழந்தையை வளர்க்கின்றனர். இப்போ அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறது. திணை புனையை காப்பதற்காக நிறைய வயல்வெளிகள், அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய திணைகளை பறவைகளிடமிருந்து காப்பதற்காக அந்த பெண் வருகிறாள். வந்து மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு பாடல் பாடி பறவைகள் எதுவும் அங்கு வராமல் காக்கக்கூடிய ஒரு பணியை செய்து வருகிறாள். இப்போ அந்த பாடலினுடைய ஓசை கேட்டு நாரத முனிவருக்கு ஒரே ஆசை. இவ்வளோ அழகா பாடுறாளே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானிடம் சென்று சொல்ல வேண்டும் அப்படின்னு வேகமாக போகிறாரு. முருகப்பெருமான் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போகின்ற பொழுது சூரசம்ஹாரத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறுகிறது. அப்பொழுது தனக்கு ஞான வேல் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் முருகப்பெருமான். திருத்தணிகை
மலைக்கு அருகில் வடபுறத்தில் ஒரு சிவலிங்கம் தோற்றுவித்து அதற்கு அர்ச்சனை செய்கிறார். அதற்கு முன்பாக அருகில் ஒரு விநாயக பெருமானை தோற்றுவித்து ஆபத் சகாயர் என்கின்ற பெயர் வைத்து ஆபத்தில் காக்க வேண்டும் என சொல்லி முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு அதன் பிறகு சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார் முருகப்பெருமான். இப்போ நாரதர் வராரா, வந்து அந்த பெண்ணினுடைய அழகையும் அந்த குரலினுடைய இனிமையையும் சொல்ல வள்ளியை மனம் புரிந்து கொள்வதற்கு ஆசை முருகப்பெருமானுக்கு. முதலில் வேடனாக வருகிறார், வந்து வள்ளி கிட்ட பேச்சு கொடுக்கிறார். அதன் பிறகு வேங்கை மரமாக நின்று அந்த வள்ளி செய்கின்ற அந்த வேலை சேட்டைகளை எல்லாம் பார்க்கிறார். அதன் பிறகு ஒரு கிழவனாக மாறி அந்த வள்ளி கொடுத்த உணவை உண்டு அதன் பிறகு நீர் வேட்கை எழும்ப மீண்டும் நீரினை கேட்பதற்காக அந்த வள்ளியிடம் செல்கிறார். இப்போ அந்த கிழவனாக இருக்கக்கூடிய அவருக்கு வள்ளி நீரினை கொடுக்கிறார். இப்போ அந்த நீரை வாங்கி குடித்துவிட்டு சென்று விட்டு இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வள்ளியை மணப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார். இப்போ வள்ளியினுடைய பார்வைக்கு ஒரு கிழவனை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு அவளுக்கு வருத்தம். இப்போ அவள் உடன்படவில்லை. அதனால் அந்த இடத்துல மனதில் தன்னுடைய அண்ணனை நினைக்கிறார் முருகப்பெருமான். அங்கு மிகப்பெரிய யானையானது வருகிறது. விநாயக பெருமான் யானையாக வருகிறார். வந்து வள்ளியை பயமுறுத்துகிறார். அதை பார்த்த வள்ளி ரொம்ப நடுங்கி போயிட்டா. அப்படியே ஓடி வந்து பின்னால் அணைத்து கொள்கிறாள் அந்த கிழவனை. இப்போ வள்ளி என்ன சொல்கிறா, அந்த யானைக்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றிட்டா போதும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கிருந்த முருகப்பெருமான் 6 உருவத்தோடு 12 கரங்களோடு எழுந்தருளி காட்சி தருகிறார். அவரை பார்த்தவுடன் வள்ளிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரை திருமணம் செய்ய வேண்டித்தானே தவம் இருந்து வரம் பெற்று கொண்டு வந்திருக்கிறாள். முருகப்பெருமானை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உடனே அங்கு யானையாக நின்றிருந்த விநாயக பெருமானும் முருகப்பெருமானினுடைய வேண்டுதலுக்கு இணங்க மறைந்து விட்டார். ஆபத்து நேரத்தில் தன்னுடைய தம்பிக்கு உதவி செய்வதற்காக வள்ளி எப்படியாவது தன்னுடைய தம்பியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் பயத்தை ஏற்படுத்துபவராக அச்சமூட்டக்கூடிய வகையில் எழுந்தருளி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தையும் நீக்கி ஆபத் சகாய விநாயகராக அவர் போற்றப்படுகிறார். திருத்தணிகை மலையில் 2வது பிரகாரத்தில் வடகிழக்கு பகுதியில் இந்த ஆபத் சகாய விநாயகர் வீற்றிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். அவரை வணங்குகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களும் ஆபத்துக்களும் நீங்கி தெளிவான பாதையானது நமக்கு கிடைக்கும். மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசிக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.